நடிகை ஆலியா மனோஷ் அரசியலே கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ வெளியாகிருக்குது. இதை பற்றியும் விஜிஎம் மகாலட்சுமி அவங்க தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க மூலியமையா இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான ராஜாராணி சீரியல் சீசன் 1 சீசன் 2 சீரியலில் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க தான் ஆலியா மனோஷா. இவங்க இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு பிறகு பிரபல தொலைக்காட்சியில் 2022ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை டெலிகாஸ்டான இனியா சீரியலில் இனியா கதாபாத்திரம் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டலாம் இருக்காங்க. இனியா சீரியல் முடிஞ்சதுக்கு பிறகு ஆலியா மனோஷவங்க வேறு எந்த சீரியல் நடிக்கலை. அவங்க எந்த சீரியல் ஏதாவது நடிக்கிறாங்களா அப்படின்ட்டு ரசிகர்கள் பலருக்கும் அவளுடன் எதிர்பார்த்த வந்த சூழ்நிலையில் இப்போ ஆலியா மனோஷாவே புது சீரியல் அப்டேட்டை தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நியூ சீரியல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீரியல் பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சீரியல் பூஜை எடுத்த ஃபோட்டோவை ஆலியா மனோஷாவங்க தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணி கெட்டிங் ஸ்டார்ட் அட் ஜி தமிழ் நியூ சீரியல் ஐ லவ்விங் திங்ஸ் நியூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில் டெலிகாஸ்டாக இருக்க புது சீரியல் தான் லீடு ஹீரோ நடிக்க போகிறேன் அப்படின்னு சீரியலுடைய கதை ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலில் ஆலியா மனோஷா அவங்களுக்கு ஃபேராக எந்த நடிகர் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் லதாராவும் கமலேஷ் ராஜ்காந்த் போன்றவர்கள் நடிக்கிறாங்க. ஆலியா மனோஷா அவங்க நடித்த சீரியல் ராஜாராணி இனியா போன்ற சீரியலில் ஹிட் ஆனது மாதிரியே இப்போ நடிக்க போகிற புது சீரியலும் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு ரசிகர் பலருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துருக்காங்க. இந்த சீரியலுடைய டைட்டில் ப்ரொமோ கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் ஆலியா மனோஷாவுடைய சீரியலை பார்க்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க 90s ஹிட்ஸுகளின் ஃபேவரட் தொகுப்பாளராக வலம் வந்தவங்க தான் மகாலட்சுமி தற்சமயம் சின்னத்திரையில் சீரியலில் பிஸி நடிச்சுட்டு வராங்க. நடிகை மகாலட்சுமியும் ப்ரொடியூசர் ரவீந்திரனும் திருமணம் செய்துக்கிட்ட சமயத்தில் பலரும் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சாங்கல்ல, பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் ரவீந்திரனும் மகாலட்சுமியும் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. திருமணத்திற்கு பிறகு ரவீந்திரன் சில பிரச்சனைகள்லாம் சிக்கியிருந்தார். ஆனால் அந்த சமயங்களெல்லாம் மகாலட்சுமி தான் ரவீந்திரன் அவர்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்களாம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த திரைப்படத்தில் ரவீந்திரன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். நேற்று ரவீந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாளாம். அப்போ தன் மகன் மற்றும் ரவீந்திரன் எடுத்த ஃபோட்டோவை மகாலட்சுமி அவங்க தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, நேற்று எங்கள் உலகத்தை ஒன்றாக வைத்திருக்கும் மனிதனை கொண்டாடுவதை பற்றியது. எங்கள் குடும்பத்தின் தூணும் என் துணையுமாக மிகவும் அன்பான தந்தைக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு தருணமும் ஒரு ஆசீர்வாதம். ஒரு கணவனாகவும் தந்தையாகவும் உங்கள் கேரக்டரில் நீங்கள் பிரகாசிப்பதை பார்ப்பது என் இதயத்தை பெருமையாக நிரப்புகிறது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று அந்த பதிவில் மகாலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வெளில வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் இருக்கும் மகாலட்சுமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வர்றாங்க. எங்களுடைய சில சிறப்பாக ரவீந்திரன் மகாலட்சுமிக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.